ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கலைஞனை நம்ம இழந்துருக்குறோம். வடிவேல் சார் படத்தில், விவேக் சார் படத்தில், எல்லார் படத்துலேயும் இவர் நடிச்சிருப்பார். போண்டாமணி. இவர் எந்த காமெடியில் இன்னும் எல்லாருக்கும் தெரியும்னா, நான் ஒரு காமெடி உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன். நம்ம வடிவேல் சார் இந்த கண்ணுக்குள் கனவு, அதாவது கண்ணுக்குள் கனவுன்னு ஒரு படம், அது பிரசன்னா நடிச்சிருப்பாரு. டைரக்டர் யாருன்னா நம்ம மாரிமுத்து சார் தான். அவரும் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இன்னைக்கு இவரும் பிரிஞ்சிருக்கிறாரு. அந்த கிணத்த காணோம் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதே மாதிரி இன்னொன்று இதில் ஒருத்தன் திருடன், போண்டாமணி அண்ணன் தான் அந்த திருடன். அந்த ஆற்றுலேருந்து இப்படி ஏறி குளிச்சுட்டு வருவான். ஒரு அக்யூஸ்ட் ஆக்டிங்காக பண்ணியிருப்பாரு. ஒன்றுமே சொல்லிடாதீங்க, அவங்க எது கேட்டாலும் எதுவுமே சொல்லிடாதீங்க, அந்த ஒரு காமெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நடிச்சிருப்பார் ஒன்று. இன்னொரு காமெடி உங்களுக்கு எப்படி ரிமெம்பர் பண்ணணும் தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் இன்னொன்று அந்த அங்கே 6 படத்தில் வடிவேலை யாரை அடித்து ரத்தம் வந்துடும் வடிவேலனுக்கு. என்ன தக்காளி சட்னின்னு சொல்லிட்டுருவானே, இப்படி தக்காளி சட்னி மாதிரி தெரிதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குத்துவார் ரத்தம். அவர் தாங்க. அப்பயே அவர் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்திருந்தார். எல்லா நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். நம்மளை விட்டு போயிட்டாரு. கேட்டால் யாரும் உதவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரில அது என்னன்னு. ஆனால் எனக்கு சினிமானா எனக்கு உயிர். சினிமா எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த இரங்கல் வீடியோ போண்டாமணி அண்ணன் அவர்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கவே முடியல. காலைல நியூஸு பண்ணுறது கடவுளே. எல்லா சக ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நம்மளை எப்போவுமே மகிழ் வைக்கிறவங்க தான் நம்மளை விட்டு போயிடுறாங்க சீக்கிரமாக. எவ்வளோ கலைஞர்கள் நம்ம இந்த வருஷம் இழந்துருக்கோம். 2023 மாரிமுத்து அண்ணன், மனோபாலா சார், மயில்சாமி சார், நம்ம சிவாஜி சந்திரசேகர். அவரோட குடும்பத்துக்கு ஆழ்நானது அவங்க சொல்லிக்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தியாக கேட்டுக்கொள்கிறேன். பாய்.